உங்களுடைய இதயம் பலம் பெறணுமா? அதுக்கு 5 முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பேப்பர் பேனெல்லாம் எடுத்து டீடைலா குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா நீங்க எதை பத்திரமா பாத்துக்கிறீங்களோ இல்லையோ மனசை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பெரியவங்க கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மனசளவரை பாக்குறதையும் தாண்டி இந்த இதயத்துடைய பாதுகாப்புமே ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்குது. சோ இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ஓடுறதுக்கு பதிலா டே டு டே லைஃப்ல நான் சொல்ற இந்த 5 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வர்ற பட்சத்துல உங்க இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு பேரிக்காய் நீங்க சாப்பிட்டு வரணுமா. டெய்லி ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படபடப்பு அடிக்கடி வருதுப்பா, எந்த ஒரு பெரிய ஒரு ஹைஃபையான ஆங்ஸைட்டி எல்லாம் வரும்பொழுது என்னால படபடப்பு இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா, தினமும் ஒரே ஒரு பேரிக்காய் நீங்க சாப்பிட்டு வர வர உங்க இதயத்துக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதய படபடப்பை வந்து அது சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்நீர்ல துளசி சாறு கலந்து அதோட தேன் கொஞ்சம் கலந்து 48 நாட்கள் தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, கருந்துளசி இலை செம்பருத்தி பூ கசாயம் 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாயிடுமா. அதோட சேர்த்து இதயத்துல ஒரு குத்துற மாதிரி வலி இருக்கு அப்படின்னா இது டெஃபினட்டா ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 ஆரஞ்சு பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர இதயம் ரொம்ப பலமாகுமா. நம்பர் 5 அத்திப்பழத்தை காய வச்சு பொடியாக்கி தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வர இதயம் ரொம்ப பலம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி தேன்ல ஊற வச்ச இஞ்சி, எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு இதை கலந்து குடிக்கிறது இது எல்லாமே இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கிறத தவிர்த்துட்டு தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 5 முக்கியமான விஷயங்களை நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வர பட்சத்துல இதயம் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. ஒருவேளை இந்த குத்துற வலி, நான் சொன்ன மாதிரி படபடப்பு, இதயம் பலம் பெறணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த 5 விஷயங்களை நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, வேற ஏதாவது மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸின் படி நீங்க ஏதாவது தவிர்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க தவிர்த்துக்கலாம். மற்றபடி ஹெல்த்தியா இருக்கிறவங்க நீங்க இதை சாப்பிட்டுக்கோங்க. எதுக்கும் உங்களுடைய டாக்டர் கிட்ட ஒரு தடவை அட்வைஸ் கேட்கணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்.